சிபிஐ விசாரணையில் விஜய்க்காக போன் போட்ட ஸ்டாலின், நெகிழ்ந்து போன தாவேகாவினர். அதாவது கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேற்று ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விசாரணைக்கு உட்பட்டார். இந்த விசாரணை சுமார் 7 மணி நேரம் நீடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணை முழுவதும் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பியதாகவும் அதற்கு அவர் பொறுமையாக பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து விஜய் நேற்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றார். காலை 10:30 மணியளவில் அவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்குள் நுழைந்தார். முதலில் பாதுகாப்பு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக விஜயின் கைப்பை சோதனையிடப்பட்டது. அதில் விசாரணைக்காக தயாரித்து கொண்டு வந்த சில குறிப்பு தாள்களும் சில பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்ததாக கூறப்படுகிறது. விஜயுடன் தாவேகா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரும் சென்றிருந்தனர். இதில் நிர்மல்குமார் வழக்கறிஞர் என்பதால் விசாரணை நடைபெறும் பகுதிக்கு அருகிலுள்ள அறையில் இருக்க அனுமதிக்கப்பட்டார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா வரவேற்பறையில் அமர வைக்கப்பட்டார். விஜயிடம் விசாரணை நடைபெற்ற அறைக்கு பக்கத்தில் நிர்மல்குமார் அமர்ந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணை தொடங்கியதும் சிபிஐ அதிகாரிகள் தங்களுக்கே உரிய பாணியில் அமைதியாகவும் அதே நேரத்தில் கூர்மையாகவும் கேள்விகளை முன்வைத்துள்ளனர். அப்போது கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை போலீசார் மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் ஆதாரங்களுடன் சமர்ப்பித்துள்ளார். கடந்த 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணித்து வருகிறது. சமீபத்தில் டெல்லியில் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் மற்றும் தமிழக காவல்துறை மூத்த அதிகாரிகள் டேவிட்சன் தேவாசிர்வாதம், ஜோஷி, நிர்மல்குமார் ஆகியோரிடம் தனித்தனியாக சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் போது விஜய் தரப்பில் முக்கிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. உயிரிழந்த 41 பேரின் உடல்களும் 4 மணி நேரத்திற்குள் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் போலீசார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மிரட்டி சம்மதத்துடன் தான் பிரேத பரிசோதனை நடந்தது என கூறும் வகையில் முன் தேதியிட்டு கையெழுத்து பெற்றதாக தாவேகா தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அவசர பிரேத பரிசோதனை நியாயப்படுத்துவதற்காகவே இத்தகைய ஆவணங்கள் திரட்டப்பட்டதாகவும் அதற்கான ஆதாரங்களை விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறியதாவது: கரூர் துயரத்தில் காவல்துறையின் பல தவறுகளை சிபிஐக்கு சுட்டிக்காட்டியுள்ளோம். கூட்டத்துக்கு 607 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் கூறினார். ஆனால் அப்போது சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் 500 போலீசார் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார். இந்த முரண்பாடுகள் காவல்துறையின் குளறுபடிகளை வெளிப்படுத்துகின்றன. விசாரணை முடிந்து விஜய் சென்னை திரும்பினார். பொங்கல் பண்டிகை மற்றும் ஜனநாயகம் படம் தொடர்பான பணிகள் காரணமாக மற்றொரு நாளில் விசாரணைக்கு ஆஜராவதற்கு அவகாசம் கேட்டுள்ளார். சிபிஐ அதிகாரிகளும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். வரும் ஜனவரி 19ஆம் தேதி விஜய் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை போலீசார் மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் ஆதாரங்களுடன் சமர்ப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜனநாயகம் திரைப்படம் அமைதியான முறையில் வெளியாக வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள். படம் வெளியீடு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எங்கள் அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம். எந்த காரணம் கொண்டும் எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்று சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாஜக அரசின் புதிய ஆயுதமாக சென்சார் போர்டும் மாறியுள்ளது என ஜனநாயகன் படம் விவகாரத்தில்
தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவு: சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. மத்திய திரைப்பட தணிக்கை குழுவுக்கு கடுமையான கண்டனங்கள் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ் திரைத்துறையின் விஜயின் ஜனநாயகம் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் பராசக்தி படத்துக்கு பல வெட்டுகளுக்கு பிறகு தணிக்கை குழுவின் சான்றிதழ் கிடைத்துள்ளது. அதனால் இந்த படம் வெளியானது. தணிக்கை குழு தெரிவித்த மாற்றங்கள் மற்றும் பரிந்துரையை பராசக்தி படக்குழு மாற்றியுள்ளது. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதனையடுத்து தணிக்கை சான்று வழங்க கோரி அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா படத்துக்கு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின் படத்தை ஆய்வு செய்த குழு உறுப்பினர் புகார் அளித்துள்ளது. பிந்தைய சிந்தனை: இது போன்ற புகாரை ஏற்றுக்கொண்டால் அது அபாயகரமானதாகி விடும். ஏற்கனவே படத்தை பார்த்து தணிக்கை குழுவினர் தெரிவித்த மாற்றங்களை செய்த பின் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை என கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை விவகாரத்தில் பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தேவையற்ற முறையில் திமுகவும் காங்கிரசும் இதனை அரசியலாக்குவதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலையையும் அரசியலையும் கலக்கக்கூடாது என பேசும் காங்கிரசார் ஆட்சி காலத்தில்தான் அதிக திரைப்படங்கள் தடை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் திரைத்துறையினரை ஒடுக்கி அரசியல் செய்யக்கூடாது என கூறும் திமுகவினர் தியேட்டர்களை கூட முறையாக ஒதுக்குவதில்லை என விமர்சித்த தமிழிசை, சென்சார் சான்றிதழ் என்பது விதிகளுக்கு உட்பட்டது என்றும் இதில் மத்திய அரசை இழுப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழிசையின் இந்த கேள்விக்கு சோசியல் மீடியாவில் முந்திரி கொட்டை, முதலில் சென்சாருக்கு பதில் சொல்லுங்க. 600 தியேட்டர்கள் ஒதுக்கி முன்பதிவு நடந்தது. அதன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார்கள். தியேட்டர் ஒதுக்காமலா இந்த முன்பதிவு நடந்துச்சு என்று கமெண்ட்ல பல பேர் பதிவு செய்து வருகின்றனர். இந்த பதிவுகள் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பெரும் அவமானத்தை தேடித் தருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.